அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதுறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகள் எல்லாவற்றிலையுமே டிஎன்பிசியினுடைய அப்டேட்டட் சிலபஸ்க்கு தேவைப்படுற மாதிரி குரூப் 2 குரூப் 4க்கு தேவைப்படுற மாதிரி நம்ம பல்வேறு விடயங்களை பேசியிருந்தோம். ஸோ குறிப்பாக பொது தமிழில் முதல் 6 யூனிட்டில் கிட்டத்தட்ட 85 கேள்விகள் இலக்கணத்திலிருந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ வர மாதிரி கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு யூனிட் 7க்கு வந்துட்டோம். அதில் திருக்குறளிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த யூனிட் 7ல் தமிழ் அறிஞர்களும் அவர்கள் தமிழ் மொழி காட்டிய தொண்டும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் திருக்குறளை முடிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் அவங்க தமிழ் மொழி காட்டிய தொண்டையும் நம்ம மைண்ட் மேப் மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி திருக்குறளில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கல்வின்ற அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கல்வின்ற அதிகாரம் நமக்கு ஸ்கூலில் இருந்தே நிறையா படிச்சிருப்போம். ஈஸியான ஒரு அதிகாரம் தான். அப்போ அதை பேஸ் பண்ணி எளிமையான திருக்குறளில் ஃபாஸ்ட்டாகவும் கடினமான திருக்குறளில் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கல்வி அப்படின்றதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது கற்க கசடு அற, அப்போ கற்றுக்கொள்ள வேண்டுமாம். இப்படியா கசடற, பிழை இல்லாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றதுக்கப்புறம் கற்ற வழியில் நாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ். அப்படி அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். இது ஒரு பிவைக்யூ கொஷின் கூட. என் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரிங்களா? அப்போது எண் என்பதும் மற்றும் எழுத்தென்பதும், அப்போ எண்ணும் எழுத்தும் தமிழ்நாடு அரசு ஒரு திட்டமே அறிவிச்சிருக்கு இல்லையா? எண்ணும் எழுத்தும் அப்படின்னு ஒரு திட்டமே அறிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ணி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும், எந்த ரெண்டுமா? எண்ணும் எழுத்தும் கண் என்ப வாழும் உயிருக்கு. அப்போ இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கண்கள் போன்றது எண்ணும் எழுத்தும். அப்போ கல்வி முக்கியம்னு சொல்கிறார். சரிங்களா? என்னன்னா நம்பர்ஸு, எழுத்துனா அல்ஃபபெட்ஸ், அது ரெண்டு தான் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கண்கள் போன்றது. அப்போ கற்றுக்கணும். கண் இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதே மாதிரி இந்த கல்வி இல்லாமல் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல வராரு. அடுத்த திருக்குறள். கண் உடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண் உடையார் கல்லாதவர். என்ன கோபத்தில் இருந்தாரோ தெரியல, படிக்காதவங்க மேலே இப்படி சொல்லி வச்சிருக்கிறார். அப்போ கண் உடையார் என்பவர் கற்றோர். கற்றோர்னா படித்தவங்க தான் கண் இருக்கிறவங்களாம். முகத்தில் 2 புண் உடையவர்கள் கல்லாதவர்கள்ன்றாங்க. முகத்தில் 2 புண்ணுனா 2 வடு அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 இருக்குது, முகத்தில் 2 இருக்குதா, அது கண்ணு கிடையாது, அது வடு அப்படின்னு யாருக்கு சொல்கிறாரு? கல்லாதவர்கள். ஏன்னா கற்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு மாதிரி இருக்கும், கல்லாதவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை வேறு மாதிரி இருக்கும். அதனால் அப்படி சொல்கிறார். சரிங்களா? கண் உடையர் அப்படின்றவங்க தான் கற்றவர்கள், முகத்தில் 2 புண் உடையவர்கள் கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து உவப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அப்போ உவப்ப தலை கூடி, அப்போ தலை கூடி ஒன்று சேர்ந்து இருக்கிற எல்லா தலைகளும் ஒன்று சேர்ந்தால் உவப்ப, உவகைனா மகிழ்ச்சி, இருக்கிற எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி உள்ள பிரிதல் அப்படின்றாங்க. எஸ், உள்ள பிரிதல், பிரியிறப்ப உள்ள ஃபீல் பண்ணுறாங்களாம். அனைத்தே புலவர் தொழில். அப்போ என்ன சொல்கிறாங்க? புலவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோ புலவர்களும் ஒன்று கூடினால் மகிழ்ச்சியாக இருப்பாங்களாம், பிரியிறப்ப ரொம்ப வருத்தப்படுவாங்களாம். அப்போது இங்கே புலவருடைய தொழிலாக வள்ளுவர் சொல்கிறத உன்னிப்பாக இந்த திருக்குறளை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் கூடி வாழ்வதை புலவர்கள் விரும்புகிறார்கள். ஒரே மனம் படைத்தவர்களாக அறநெறியில் எல்லாரும் ஒன்றா வாழணும். அதைத்தான் ஊவப்ப தலை கூடின்றார். படித்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து யுனைட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வேற்றுமையில் ஒற்றுமை, அது மாதிரி ஒன்றா சேர்ந்து வாழ்கிறது தாங்க மகிழ்ச்சி. பிரிந்தால் மீண்டும் எப்படா சேருவோம் அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட புலவர்கள் இருப்பதாக சொல்கிறார். இங்கே புலவர்னா படித்தவங்களை சொல்கிறாரு. சரிங்களா? படித்தவன் தான் எல்லாரோடும் ஒத்து போவான், ஒன்றா சேர்ந்து வாழ தெரிந்தவன். படிக்காதவன் தனியாக பிரிஞ்சு போயிடுவான் அப்படின்னு சொல்ல வரார். இன்டைரக்டாக அந்த கருத்தை இங்கே பதிவிடுறாரு. அடுத்ததாக உடையார் முன் இல்லார் போல கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அப்போ எப்படி சொல்கிறாரு? உடையார் முன் இல்லார் போல் அப்படின்றார். அப்போ உடையர்னா காசு பணம் நிறையா வச்சுருக்கிறவங்க, அவங்க முன்னாடி இல்லார் போல் இல்லாதவங்க மாதிரி. அப்போ காசு பணம் நிறையா வச்சுருக்க முன்னாடி இல்லாதவங்க மாதிரியாம், வறுமையில் இருக்க மாதிரியாம் சொல்லிட்டு கற்றுன்றாங்க. அப்போ கற்றுனா ரொம்ப கஷ்டப்பட்டு
கற்றார், கஷ்டப்பட்டு படித்தவங்க, கடையரே கல்லாதவர். அப்போ கம்பேர் பண்ணுறார், தெரியுதா? உடையார் அப்படின்னா செல்வ செழிப்பு இருக்கவன், கஷ்டப்பட்டு கல்வி கற்றவனா. இல்லார் அப்படின்னா இல்லாதவன், கல்லாதவனா. சரிங்களா? எஸ், கிளியராக இருக்கிறோமா? ஓகேங்க. அப்போது கிட்டத்தட்ட இப்படி 2 பேரை கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. உடையவர் கற்றவர், இல்லாதவர் கல்லாதவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், புரியுதா பாருங்கள். உடையர் முன் இல்லார் போல கற்றும், ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்டு கற்றார், கடையரே கல்லாதவர். சரிங்களா? ஸோ கடையர்னா கடைசியாக இருக்கக்கூடியவன், இழிந்தவன், கல்லாதவன். அப்போ இல்லாதவன் தாங்க கல்லாதவன், இருக்கிறவன் கற்றவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள், தொட்டு அணை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணை தூரும் அறிவு. ஈஸியாக புரியுது. அப்போ மணற்கேணியை பொறுத்த வரைக்கும் அள்ள தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அதான் தொட்டு அணைத்து ஊறும் அப்படின்றாங்க. அள்ள தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் அதை அள்ளுறதை நிறுத்திட்டோம் அப்படின்னா வத்திரும். அதே மாதிரி தான் மாந்தருக்கு, மனுஷனுக்கு கற்றணை தூரும் அறிவு. படிக்க தான் அறிவு வளரும், படிக்கிறதை நிறுத்திட்டோன்னா அறிவு வளராது. சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்கிறாரு. மணற்கேணி அதையும் நம்ம கற்றணை தூரும் அறிவையும் கம்பேர் பண்ணுறார். கேணியில் அள்ள தான் நீர் சுரந்துக்கிட்டே இருக்கும், அள்ளுறதை நிறுத்திட்டோன்னா கேணி வத்தி விடும். அதே மாதிரி படிக்க தான் அறிவு சுரந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா வத்திரும் அப்படின்னு. ஆனால் நேரடியாக ரெண்டையும் கம்பேர் பண்ணல, மறைமுகமாக கம்பேர் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ போல, போன்று, அற்று, இட்டுன்னு எதுவுமே வரல. இந்த திருக்குறள் எடுத்துக்காட்டு ஊமையணிக்கு எக்ஸாம்பிளாக குறிப்பிடலாம். சரிங்களா? அப்போது எடுத்துக்காட்டு ஊமையணி அப்படின்றதுக்கு இந்த திருக்குறள் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா போல, போன்று, அற்று, இட்டுன்னு எந்த ஊம உருவும் வெளிப்படையாக வரவே இல்லை. அப்படி அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். யாதனும் நாடாமால் ஊராமால் என ஒருவன் சாந்துரையும் கல்லாதவாறு. அப்போ யாதானும் நாடாமால், அப்போ நாடாகும், ஊராமால் ஊராகும். அப்போ எதுவாக இருந்தாலும் நாடாகும், ஊராகும். எவன் ஒருவன், இல்லை என் ஒருவன்றார். என்ன என்ன அப்படின்னு அர்த்தம். என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஏடா படித்தவன் எந்த ஊருக்கு போனாலும் அது அவன் ஊர் மாதிரி ஈஸியாக பழகிடுவான், மிங்கிளாயிடுவான், ஒத்து போயிடுவான். எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் நாடு மாதிரி. என் ஒருவன் அப்படி இருந்தாலும் கூட ஏன்டா சாந்துணையும் கல்லாதவாறு. சாந்துணைனா கடைசி வரைக்கும் சிறந்த துணையாக இருக்கக்கூடிய இந்த படிப்பு இருந்தாலும் கூட ஏன் இன்னும் படிக்க மாட்டேங்கிறீங்க? சாந்துணையும் கல்லாதவாறு, கடைசி வரைக்கும் சாகும் வரைக்கும் ஏன் படிக்க மாட்டேங்கிற? உனக்கு சிறந்த துணையாக இந்த கல்வி இருக்குல்ல. எந்த ஊருக்கு போனாலும் ஊர் தான், எந்த நாட்டுக்கு போனாலும் நாடு தான். அப்போ இவ்வளோ தூரம் உனக்கு ஒரு வலிமையை துணையாக இருக்கக்கூடிய இந்த கல்வியை ஏன் நீ இன்னும் படிக்க மாட்டேங்கிறீங்க? படிங்க அப்படின்னு சொல்ல வராரு. அப்படி அடுத்த திருக்குறளை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா, ஒருமைக்கண் தான் கன்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. அப்போ ஒருமைக்கண், ஒரு முறை தான் கற்ற கல்வி, ஒரு முறை தான் கற்ற கல்வி எப்படி இருக்கான் ஒருவனுக்கு எழுமையும், அப்போ 7 ஜென்மம் ஆனாலும் ஏமாப்பு உடைத்து. ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு. அப்போ ஏமாப்பு, ஏமம் அப்படின்னா எல்லாமே பாதுகாப்புன்னு அர்த்தம். சரிங்களா? அது ஏமம்லேருந்து அந்த ஏமாப்புன்னு வந்திருக்கு. அப்போது ஒரு முறை தான் படித்த கல்வியானது ஒருவனுக்கு எப்படி இருக்கான், 7 ஜென்மத்திலையும் அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றார். சரிங்களா? எஸ். அடுத்தது இங்கே வேணால் ஒரு சிலர் கேட்கலாம், ஐயா எழுமையும் ஏமா புடைத்துனா எழுமைனா 7, அப்போ 7 ஜென்மம்னு சொல்கிறீங்களா சார் அப்படின்னு. அப்போ வள்ளுவரே 7 ஜென்மத்தை ஏற்றுக்கிட்டாரா? டவுட் வருதுல்ல. எஸ், அதாவது வள்ளுவர் எழுதியதை அந்த உரை ஆசிரியர்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உரையாக எழுதி கொள்வார்கள். ஸோ புரியுதுங்களா? அப்போ இங்கே எழுமையும் அப்படின்னா 7 அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ 7 பிறவியாகத்தான் இருக்கணுமா? அவசியம் இல்லை. சரிங்களா? எஸ். அப்போது 7 டிகேட்ஸாக எடுத்துக்கலாம். ஒரு தடவை அவன் கற்ற கல்வி ஒருவனுக்கு 7 ஆண்டுகள், எழுமையும் ஏமா புடைத்து 7 ஆண்டுகள் அப்படின்னு இல்லாமல் 70 ஆண்டுகள் எழுமையும் 70 ஆண்டுகளும் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அப்போ கடைசி வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பாக இருக்குன்ற மாதிரி கூட எடுத்திருந்துருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போது எழுமையும்னா 7 பிறவிக்கும் அப்படின்னு தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் வள்ளுவர் இந்த மாதிரி 7 பிறவி இருக்குது, இந்த பிறவி அந்த பிறவி இதெல்லாம் சொல்கிறாரா அப்படின்னா, ஒரு சில இடங்கள்லாம் அந்த மேலுலகம் பற்றிலாம் சொல்கிறார். சரிங்களா? அப்போ இதெல்லாம் சொல்கிறதுனாலே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்
அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்தது, தாம் இன்புறுவது உலகு இடை புறக்கண்டு காமொருவர் கற்றறிந்தார். அப்போ தாம் இன்புறுவது உலகு அப்படின்றாங்க. அப்போது நம்மளை மாதிரி இந்த உலகமும் இன்புடைய வேண்டும் அப்படின்னா புறக்கண்டு வெளியில் பார்த்து காமொருவர் கற்றறிந்தார் அப்படின்னு. சரிங்களா? அப்போது இந்த கற்றவர் எப்படி இன்பம் அடைகிறாரோ அதே மாதிரி மற்றவங்களும் படித்தவரை பார்த்து இன்பம் வருவதை கண்டு இவர் என்ன பண்ணுறாரா, புறக்கண்டு வெளியே இருக்க மற்றவங்களாம் பார்த்து காமொருவர் கற்றறிந்தாதார். இன்னும் கற்றுக்கணுன்ற ஆர்வம், காம் அப்படின்னா ஆர்வம்னு அர்த்தம். இன்னும் கற்றுக்கணும் அப்படின்னு கற்றறிந்தவர்கள் நினைக்கிறாங்க. அப்போ தான் இந்த உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கிட்டு நம்ம நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அடுத்த திருக்குறள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்றாங்க. அப்போது பிரித்தெழுதுக சார்ந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? கேடில் அப்படின்றத பிரித்து எழுதுனா எப்படி எழுதுறோம் பாருங்கள். கேடு கூட்டல் இல் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போ கேடுனா துன்பம், இல்லைனா இல்லை. அப்போ கேடில் துன்பம் இல்லாமல் விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம் கல்வி. இந்த ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, மாடுனாலும் செல்வம் தான். அப்போ இந்த கல்வி செல்வம் இல்லை, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ இப்போ கல்வியிலேருந்து இந்த 10 திருக்குறள் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியது. சூப்பராக ரீட் பண்ணியாச்சு. அடுத்த அதிகாரத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். அடுத்ததாக கூடா ஒழுக்கம் அப்படின்ற அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போ கூடா ஒழுக்கம் அப்படின்றது அறத்துப்பால்ல துறவரவியலில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போது அறத்துப்பால்லையும் இயல் துறவரவியலில் கூடா ஒழுக்கம் பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த கூடா ஒழுக்கம் என்ன சார் அர்த்தம்? கூடா ஒழுக்கம், சேரக்கூடாத ஒழுக்கம். அப்போது சேரக்கூடாத ஒழுக்கம்னா இந்த விஷயங்களாம் செஞ்சால் ஒழுக்கம் தவறிடுவோம் அப்படின்றத சொல்ல வராரு. தீய நட்பு அப்படின்றது கூட எடுத்துக்கலாம், தீய பழக்க வழக்கம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. கூடா ஒழுக்கத்துடைய முதல் திருக்குறள், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தேனகும். வஞ்ச மனத்தான், அப்போது மனசுக்குள்ளே வஞ்சகம் வச்சிருக்கிறவன், தீமை வச்சிருக்கிறவன். படிற்றொழுக்கம், இது ஒரு பிவிக்கும் கூட, பொய்யான ஒழுக்கம். நடிக்கிறான், மனசுக்குள்ளே நிறையா தீய எண்ணங்களை வைத்துக்கொண்டு வெளியே நல்லவ மாதிரி நடிக்கிறான். அதான் சொல்கிறார், வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பொய்யான ஒழுக்கம். பூதங்கள் 5, அப்போ 5 பூதங்கள் அகத்தே உள்ளுக்குள்ளே சிரிக்கும். நகும்னா நக்கல் பண்ணுறது. சரிங்களா? அப்போ வெளி உலகத்தை பொறுத்தவரை நல்லவ மாதிரி காட்டிக்கிட்டு உள்ளுக்குள்ளே தீயவனாக இருந்தால் இந்த 5 பூதங்களும் அவனை பார்த்து சிரிக்கும். நடிக்காத அடே அப்படின்னு சொல்லி சிரிக்குமா. அடுத்தது, வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் அறி குற்றப்புடின். பாருங்க, வான் உயர் தோற்றம் எவன் செய்யும், என்ன பிரயோஜனம்? வானுயர தோற்றம், இந்த வானுயர தோற்றம் அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய புகழை குறிப்பிடுகிறார்கள். புகழ், வானுயர், வான அளவுக்கு பெரிய விஷயம். இப்போ வெளியே பில்டப் பண்ணுறாங்க இல்லையா, அவர் அப்பேற்பட்டவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு. அந்த மாதிரி மிகப்பெரிய நன்மை, வானுயரம் இருக்கக்கூடிய தோற்றம், அவ்வளோ புகழ் இருந்தும் எவன் செய்யும், என்ன பிரயோஜனம், என்ன பயன், அவ்வளோ உனக்கு நல்ல பேருந்து என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்கிறார் பாருங்க, தன் நெஞ்சம், உன்னுடைய மனசாட்சி தான் அறி குற்றப்படின். ஓ மனசாட்சிக்கு தெரியும்ல நீ பண்ணுறது தப்புன்னு. அப்புறம் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு அவ்வளோ பெரிய நல்ல பெருமை புகழ் இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், அவ்வளோ நல்ல பேர் இருந்தாலும் நீ நல்லவல்லைன்றது உன் மனசாட்சிக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? எஸ். அடுத்து பாருங்க, வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புள்ளியின் தோல் போர்த்து மேய்ந்த அற்று. அப்போ வழி இல் அப்படின்னா, வழி இல்னா வழியில் கிடையாது, வழி இல். அப்போ வழினா வலிமை, இல்லைன்னா இல்லை. அப்போ வழியில் அப்படின்னா வலி கூட்டல் இல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வலிமை இல்லாத நிலைமையும் கூட வள்ளுருவம். அப்போ வள்ளுனாலும் வலிமை தான், வலிமையான உருவம். வலிமையே இல்லையா, அது மனசை சொல்லுக்கிறோம் நம்ம. அப்போது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை இல்லாத நிலையிலும் கூட அவனுக்கு வெளியே வலிமையான ஒரு உருவம், நல்ல பேர் இருக்கான். அப்படி இருந்தால் அது எதுக்கு சமமாக பெற்றம், பெற்றம்னா பசு. சரிங்களா? புலியின் தோல் போர்த்து மேய்ந்து அற்று, அற்றுன்ற வார்த்தை வந்திருக்கு.
அப்போ பசு புலித்தோலை போத்திக்கிட்டு புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுக்கு சமம் அப்படின்றார். அப்போ வெளியிருந்து தூரமாக பார்த்தா புலி மாதிரி தெரியுது, பக்கத்தில் போய் பார்த்தா பசு. அதே மாதிரி வெளியிருந்து பார்த்தா வள்ளுருவமாக தெரிகிறது. பயங்கரமாக நல்லா இருப்பார் போலையே, எவ்வளோ புனிதர் தெரியுமா அவர், நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன் அப்படின்னு. பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அவர் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வலிமை இல்லாதவர். பெண்ணின் மீது, பொன்னின் மீது, பணம் செல்வத்தின் மீது, உலகத்தில் இருக்கக்கூடிய தவறான சித்தாந்தங்களின் மீது ஆர்வம் கொண்டவர். வெளியே தான் பெரிய சாமியார் மாதிரி தெரியுது அவர், உள்ளுக்குள்ளே போனால் எல்லா தவறுகளும் செய்கிறாராம். அது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, இந்த பசு புலித்தோலை போத்திக்கிட்டு புல்லை மேய்கிறதுக்கு சமம் அப்படின்றாரு. சரி, அற்றுன்ற வார்த்தை வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ அற்று வெளிப்படை வந்தால் ஊமை அணி தானே சார்? ஆமாப்பா, ஊமை அணி தான். ஆனால் இங்கே ஊமையாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லாத ஒரு செயலை சொல்கிறார். பசு புலித்தோலை போத்திட்டு மேய முடியுமா? இல்லை. அதனால் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இல் பொருள் ஊமையணி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த திருக்குறள் இல் பொருள் ஓமையணி வகையை சார்ந்தது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அப்படி அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். தவ மறைந்து அல்லவை செய்தல், புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ் தற்று. அப்போ இங்கேயும் தற்று வெளிப்படையாக வந்துருச்சு, ஓமையணி தான். சரிங்களா? ரைட், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அவர் சொன்னதுக்கப்புறம் இல் பொருளா இல்லை இருக்கிற பொருளான்றதை பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், தவ மறைந்து அல்லவை செய்தல். அப்போ தவம் இருக்க மாதிரி இருந்து மறைந்து, வெளி உலகத்தை பொறுத்தவரை தவம் இருக்கிற அப்படின்னு சொல்லி மறைவாக இருந்து அல்லவை, அல்லவைனா தீமை, தீய பழக்க வழக்கம், அதை செய்கிறது. புதல் மறைந்து, புதருக்குள்ளே மறைஞ்சிருந்து வேட்டுவன், வேடன் புல் சிமிழ் தற்று. புல்லுனா பறவைகள், புதருக்குள்ளே மறைஞ்சிருந்து பறவைகளை வேட்டையாடுறதுக்கு வேட்டுவன் ரெடியாக நிற்கிறதுக்கு சமம். சரிங்களா? அப்போ வெளியில் தவம் இருக்கிற மாதிரி இருந்து உள்ளுக்குள்ளே தீமை செய்து கொண்டிருப்பது, புதருக்குள்ளே ஒளிஞ்சு நின்று அங்கேருந்து ஒரு வேடன் அம்பு விட்டு இருக்கக்கூடிய பறவைகளை கொள்வதற்கு சமமானது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ இங்கே அற்று அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ வேடன் புதரில் மறைஞ்சு நின்றுனா அம்பு விடுவான், அப்போ சரிதான். சரிங்களா? அப்போ இது ஓமையணி வகையை சார்ந்தது. சரிங்களா? அடுத்த திருக்குறளை நோக்கி அப்படியே பயணிக்கிறோம். பற்றற்றம் என்பர் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும் அப்படின்றாங்க. அப்போ பற்று அற்றேம், இந்த வார்த்தையை நல்லா பிரிக்கணும். பற்று அற்றேம், பற்றுனா ஆசை, அற்றேம்னா இல்லை. அப்போ பற்றற்றேம் என்பார், ஆசையே இல்லை அப்படின்றவங்க படிற்றொழுக்கம், எனக்கு எதுலேயுமே ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. மேடையில் பேசுகிறப்ப அப்படி சொல்லுவாங்க. கடைசியில் அவங்க ஆசிரமத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க, அவ்வளோ தீமையை செஞ்சுருப்பாங்க, நிறையா விஷயங்கள் மீது ஆசை கொண்டு இருப்பார்கள் இல்லைங்களா? ரைட், அப்போ அவங்கள தான் சொல்கிறார். பற்றற்றேம் என்பர் படிற்றொழுக்கம், ஆசையே இல்லைன்னு சொல்லி பொய்யான ஒழுக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, வெளியில் சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எற்றெற்றென்று, சரிங்களா, எற்று எற்று என்று என்னென்ன என்று ஏதம் பலவும் தரும்ன்றாங்க. ஏதம்னா குற்றம். சரிங்களா? எஸ். அப்போது என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத யோசித்து பார்த்தா நிறைய குற்றமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆனால் வெளியே சொல்கிறப்ப எதுலேயுமே ஆசை இல்லை அப்படின்னு சொல்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே தான் தெரியும் எதெல்லாம் ஆசைப்பட்டிருக்கோம் அப்படின்னு. அடுத்த திருக்குறளை நோக்கி பயணிக்கிறோம். நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல். சூப்பராக சொல்லியிருக்கார்ல, அவர் எதை தாங்க சூப்பராக சொல்லலை, வாங்க பாப். நெஞ்சின் துறவார், மனசில் துறக்காமல், அப்போ மனசில் ஆசையெல்லாம் அகற்றாமல் துறந்தார்போல் வஞ்சித்து, இப்போ மனசுக்குள்ள அவ்வளோ ஆசை இருக்குது, சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு, ஆனால் வெளியில் எனக்கு காசு பணம் மீது நாட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள தான் சொல்கிறாருங்க. சரிங்களா? அப்போ நெஞ்சில் துறவார், மனசார வேணான்னு நினைக்காம துறந்தார் போல், அடே எனக்கெலாம் காசே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் அப்படின்றார். அப்போ இந்த மாதிரி வஞ்சகத்தோடு வாழக்கூடியவங்க வன்கணார், தீமையானவர்கள், வன்மையான மனம் படைத்தவர்கள். இந்த மாதிரி வன்கணார் இந்த உலகத்திலே இல்லைங்க. மனசில் அவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு வெளியே
காசு பணம்லாம் முக்கியமே கிடையாது, காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டொனேஷனை போட்டு காசு வாங்கிடுவாங்க. எங்கள் ஆசிரமத்துக்கு இவ்வளோ கொடுங்க, நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நல்லது நடக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஆட்களை சொல்கிறாங்க. இவங்கள மாதிரி இழிவானவர்கள் இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? எஸ், என்ன கோபத்தில் இருந்தாரோ தெரியல, கூடா ஒழுக்கத்தில் இந்த துறவரத்தில் இருக்கக்கூடியவர்களை தூக்கி போட்டு வஞ்சித்திருக்கிறார் இல்லையா? வஞ்சக மனம் படைத்தவர்களை வள்ளுவர் அப்படி திட்டியிருக்கிறார் இந்த அதிகாரம் முழுமைக்கும். புறம் குன்றி கண் அணையரேனும் அகம் குன்றி மூக்கிற் உடைத்து அப்படின்றாங்க. அப்போ புறம் குன்றி, குன்றின்னா குறுகி அப்படின்னு அர்த்தம், குறுகலாக. புறம்னா வெளியே. புறம் குன்றி கண்டணையரேனும், சரிங்களா? புறம் குன்றி, அப்போது வெளியே இந்த குன்றி அப்படின்றது குன்றியமணி விதையை சொல்கிறார். குன்றியமணி விதை மாதிரி கண்டணையரேனும், வெளியே குன்றியமணி விதை மாதிரி தான்ப்பா இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட அகம் குன்றி, இந்த குன்றிக்கு என்ன அர்த்தம்? குன்றுதல், சுருங்குறது. ஆகனா மனசு சுருங்கிருச்சு. யோசிச்சு பாருங்கள், இப்போ மனசு சுருங்கிருச்சுன்னு எப்படி சொல்கிறோம்? பரந்த மனமுடையவன் அப்படின்னா நிறையா நல்லது பண்ணுவான்னு அர்த்தம், நிறையா மனசு இருக்குப்பா அப்படின்னு. அப்போ அகம் குன்றினா மனசு சுருங்கிருச்சுன்னு அர்த்தம், நல்லதே பண்ண தெரியாதவன் பண்ணாதவன், புரியுதுங்களா? மனசு ரொம்ப சின்னது, அப்போ என்ன அர்த்தம்? அகம் சுருங்கி, அதைத்தான் சொல்கிறாங்க. அகம் குன்றி மூக்கிற் உடைத்து அப்படின்றாங்க. சரிங்களா? எஸ். ஸோ அப்போது அகம் குன்றி மூக்கில் உடைத்து, அந்த மூக்கில் அப்படின்னா இங்கே குன்றியமணி விதையை சொல்கிறாங்க. குன்றியமணி விதையினுடைய மூக்கு எப்படி கருப்பாக இருக்குமோ அதே மாதிரி அகம் குன்றி, மனசு சுருக்கமாக வச்சுருக்கவன் கரிய மனம் படைத்தவன், ஆளே கருகருன்னு இருக்கான், புரியுதுங்களா? அப்போது அதுக்காக கருப்பாக இருக்கிறான் அப்படின்னா அவன் அகம் குன்றியச்சுன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? இங்கே அவர் என்ன சொல்கிறாரு? மனம் குன்றியவன், அப்போ அகம் சுருங்கியவன் எப்படி இருக்கான்னா குன்றியமணி விதை எப்படி கருப்பாக இருக்கோ அது மாதிரி அவன் மனசும் கருப்பாக இருக்குன்னு சொல்ல வரார். சரிங்களா? புரிஞ்சிருச்சா அது? ரைட்டுங்க. அப்போ புறம் குன்றி கண்டணையரேனும், அப்போ புறம் குன்றி கண்டணையரேனும், வெளியே பார்க்குறப்ப குன்றியமணி விதை மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவனுடைய மனசை வச்சு பார்த்தோன்னா குன்றியமணி விதையினுடைய மூக்கு மாதிரி கருகருன்னு இருக்குது, அவன் மனது தான் கருப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். அப்போது மனத்தது மாசாக மாண்டார் அப்படின்றாங்க. சரிங்களா? எஸ், மனத்ததுனா மனசில், மாசாகனா மாசுனா குற்றம், குற்றத்துடன் மாண்டார். அப்போ மாண்டார்னா உடனே நம்ம இறந்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, ஆனால் இது மாண்புடையவராக சொல்கிறார். அப்போ வெளியில் நல்லா மதிக்கிறவனாக சொல்கிறாங்க. புரியுது? மாண்டார்னா இறந்தார் கிடையாது இங்கே. அப்போது மனத்தது மாசாக மாண்டார், அப்போ மனசுக்குள்ளே குற்றத்தை வைத்துக்கொண்டு வெளியே அப்படியே வெள்ளை வேட்டி கரை சட்டெல்லாம் போட்டு அப்படியே மாண்பு மிக்கவராக இருந்துக்கிட்டு நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர். செஞ்ச தப்புக்கெல்லாம் போய் நான் கங்கையில் முக்கி எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா என் பாவம் போயிடும், இல்லை ராமேஸ்வரத்துக்கு போய் முக்கி எந்திரிச்சிட்டா பாவம் போயிடும் அப்படின்னு நீராடி தன்னுடைய குற்றங்களை மறைச்சிக்கிட்டு வாழக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ தீமையான எண்ணங்கள் இருந்தாலும் கூட வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாத மாதிரி போய் நீராடி கோயில் குளம்லாம் போய் நடித்து கொண்டு வாழக்கூடிய மனிதர் பலர் இங்கு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த திருக்குறள். கனை கொடியது யாழ்கோடு செவ்விதாங்கு அன்ன வினைபடு பாலால் கொழல். அப்போ கனை கொடிது, கனை எப்படிங்க இருக்கும்? அது நேராக இருக்குங்க இல்லையா? அம்பு எப்படி இருக்கும்? நேராக இருக்கும். யாழ் எப்படி இருக்கும்? யாழ் வளைவாக இருக்கும். சரிங்களா? அப்போது அம்பு நேராக இருக்கும், ஆனால் அது ஒரு உயிரை எடுத்துரும். யாழ் வளைந்து இருக்கும், ஆனால் அது இனிமையை கொடுக்கும். செவ்விது, இதில் செம்மையானது இது யாழ் தான், ஆனால் வளைஞ்சு தான் இருக்குது, அது இனிமையை கொடுக்குது. அம்பு நேராக தான் இருக்குது, அது ஒரு உயிர் எடுத்துருது. அண்ணன் அது மாதிரி வினைபடு பாலால் கொழல். அப்போது வெளி தோற்றத்தை நம்பாத, வினைனா செயல், செயலை வைத்து ஒரு நபரை நீ தீர்மானி. அப்போ வெளியிருந்து பார்க்காம அம்பு உயிரை எடுக்கும், யாழ் இனிமையை கொடுக்கும், அப்போ எது? யாழ் தான் சிறந்தது அப்படி சொல்லணுமே தவிர வெளியிலிருந்து எப்பா இது நேராக இருக்குப்பா, இது வளைஞ்சிருக்கு, நேராக இருக்கிறத எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது.
புறத்தோற்றத்தை பார்க்காமல் அகத்தோற்றத்தையும் செயல்களையும் பார்க்க வேண்டும் அப்படின்றத இந்த திருக்குறள் மூலமாக சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ இதே கருத்தை இன்னொரு இடத்துலையும் வள்ளுவர் அழகாக சொல்கிறாரு. சிலபஸில் நமக்கு இருக்குது, ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் முக்கியமானது. என்ன சார்? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்னு சொல்கிறார் இல்லைங்களா? வெளி தோற்றத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க, அவங்க குணம் குற்றம் ரெண்டையுமே பார்த்து அது ரெண்டில் எது அதிகமாக இருக்கிறதோ அதை வைத்து அந்த நபரை நாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஸோ இந்த பதிவனுடைய இறுதி குறளுக்கு வந்துட்டோம். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது பழித்து விடின். மழித்தல் அப்படின்னு என்ன சார்? ஷேவ் பண்ணுறது, மீசை தாடி முடின்னு எல்லாத்தையும். ஒரு சில மொட்டை அடிச்சிருப்பாங்க, நான் எதுவுமே இந்த உலகத்தை ஆசைப்பட மாட்டேன், மொட்டை அடிச்சிருக்கேன் அப்படின்னு. மழித்தலும். நீட்டல், ஒரு சிலர் இல்லை நான் தாடி வச்சுக்கிறேன்னு தாடி வச்சுருப்பாங்க. இப்போ 2 கேட்டகரி சாமியார் இருக்காங்க. ஒரு சில சாமியார் மொட்டை அடிச்சிருவாங்க, முடி இருந்தால் தான் அழகுபடுத்திக்கிட்டு இருப்போம், மொட்டை அடிச்சிட்றேன் அப்படின்னு. ஒரு சிலர் இல்லை தாடி வளர்த்துக்கிறேன், முனிவர் நான் சாமியார் அப்படின்னு காட்டிக்குவாங்க. அதான் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், இது ரெண்டுமே வேண்டாம். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பழித்தது ஒழித்து விடின். இது ரெண்டுமே வேணாம், உலகம் எதெல்லாம் பழிக்கிறதோ, அப்போ உலகம் எதை பழிக்கும்? தீமையை பழிக்கும், தீய செயல்களை பழிக்கும், அதை ஒழிச்சிரு அப்படின்றாங்க. எப்பா நீ சேவ் பண்ணவும் வேணாம், தாடியும் வளர்க்க வேணாம், உலகம் எதெல்லாம் தப்புன்னு சொல்லுதோ அதை எல்லாத்தையும் நீ ஒழிச்சு விட்டுரு, அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 10 திருக்குறளுமே கூடா ஒழுக்கத்தில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பான்மையானது யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னா துறவரத்தில் இருக்கக்கூடிய சாமியாரை பற்றி பேசுகிறது. ஒரு சிலர் இந்த திருக்குறள் வாசிக்கிறப்பயே நமக்கு மைண்டில் இந்த காலத்தில் சக காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்திலும் கூட இருக்கக்கூடிய ஒரு சில துறவரத்தில் இருக்கக்கூடியவங்க ஞாபகம் வந்திருக்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். சரிங்களா? ஸோ அந்த கூடா ஒழுக்கம் அப்படின்றதும் நமக்கு முக்கியமானது, அப்போது கல்வி அப்படின்றதும் முக்கியமானது. இப்போ இந்த 2 அதிகாரமே நம்ம சூப்பராக பார்த்தாச்சு. திருக்குறள் படிக்கிறப்ப ஒட்டுமொத்தமாகவே நம்ம அர்த்தத்தை மட்டும் படிக்காமல் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சீராக வார்த்தையாக படிச்சுக்கோங்க. ஏனென்றால் சீராக படித்தோன்னா தான் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அருஞ்சொற் பொருளையும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். நமக்கு தமிழுக்கு மட்டுமல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸில் தமிழ் சமூகம் வரலாறு பண்பாடு அப்படின்றதுலையும் திருக்குறள் நமக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்போ இதற்கப்புறம் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஒன்றொன்றாக நாம் அடுத்தடுத்த பதிவுகளை 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் ஒரு 4-5 அதிகாரங்கள் இருக்கும். அடுத்து கல்லாமை இன்னும் ஒரு 5 அதிகாரங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சூப்பராக பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். விஷ் யூ ஆல் த வெரி 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 பெஸ்ட். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திப்போம். விதைத்து கொண்டே இருங்கள், முளைத்தால் மரம், இல்லையேல் உரம். நன்றி.